பழுவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர் கைவிடப்படுவதில்லை. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் இயேசுவோடு என்கிற இந்த காலை தியானத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய அனுபவத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பல வருடங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்கிற ஒரு வாலிப சகோதரன் ஆலோசனைக்காக என்னிடத்திலே வந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், பிரதர், ஆண்டவர் என்னை பிரத்யேகமாய் ஊழியத்திற்கு அழைத்தார். அந்த அழைப்பு தெளிவாய் இருக்கிறது. எனக்கு நிறைய வரங்களை கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவருக்காக இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எதிர்பார்க்கும் அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியமானது ஜனங்களை, ஆத்துமாக்களை இன்னும் அறுவடை எனக்கு கிடைக்கவில்லை. நான் ஊழியத்திற்காக எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்று கேட்டார். நான் அவருக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையை அவரிடத்திலே சொன்னேன். அப்பொழுது நான் அவரிடத்திலே சொல்லும் பொழுது சங்கீதம் 5:3 தாவீது ராஜா சொல்லுகிறதை உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துங்கள். காலையிலே வந்து உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே தேவ சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அமர்ந்திருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதிகாலை ஜெபத்தை ஆண்டவர் அதிகமாய் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதை அவர் அதிகம் விரும்புகிறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. அந்த காலைதோறும் உள்ள புதிதான அந்த கிருபைகள் உங்களை ஆசீர்வதித்து ஒரு ஊழியத்தை பெருகச் செய்யும். அப்படி நான் அந்த வாலிபருக்கு ஆலோசனை கொடுத்த பொழுது அவர் அதை தேவ வார்த்தையாகவே எடுத்துக்கொண்டார். தேவ வார்த்தையை எடுத்துக்கொண்டு அன்றிலிருந்து தினமும் காலை 3 மணிக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு அந்த சகோதரனுக்கு திருமணமாகி பிள்ளைகள், ஊழியங்கள் நன்றாய் வளர்ந்து விட்டது. அயல் நாடுகளிலே போய் பேசுகிறார். அவர் போகிற இடங்களிலெல்லாம் பிசாசுகள் அலறி ஓடுகிறது, வியாதிகள் குணமாகிறது. ஆண்டவர் அந்த சகோதரனை அற்புதமாய் பயன்படுத்துகிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு அப்படி செய்வாரானால் ஒவ்வொரு நாளும் பலவிதமான போராட்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? ஆகவே காலைதோறும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலை தியானத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடினாலே இன்று முதல் உடைய பிள்ளைகள் காலையிலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்தின் சகல தேவைகளையும் நீர் சந்தித்து அன்றென்றுள்ள ஆகாரத்தினாலே எங்களை திருப்தியாக்கும்படிக்கும் இடத்திலே மன்றாடுகிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.